தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. ஆனாலுமே கூட தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறாத நிலையில் அக்கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா 112 அதிகரித்திருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியை பெற இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுதுங்க. இந்த சூழ்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகா ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கேட்டிருக்காரு. ஆனால் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க இதுவரைக்கும் அழைப்பு விடுக்கலை. 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகளை மட்டுமே கேட்டுட்டு இருக்காரு. இதனால திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளுடைய ஆதரவை தாவேகா கேட்டுட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக தனியாக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. மொத்தமாக 30 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி பூரணாங்குளத்தில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வேணும் இல்லையா, அவங்களோட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுருக்கு. இந்த நிலையில் நேற்று இரவு புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கக்கூடிய ரிசார்ட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. ஸோ அவங்களோட முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நந்தம் விஸ்வநாத், SB வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவரும் இருந்திருக்காங்க. ரிசார்ட்ல தங்க வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும், யாரும் பயப்பட வேண்டாம், திமுகவோட கண்டிப்பாக கூட்டணி கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இருங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கியிருங்க, யாரும் புறப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரும்பான்மை பலம் இல்லாத விஜய் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேற எங்கேயும் போக முடியாது, முட்டி மோதியாவது இங்கே தான் வருவார், நம்ம தலைமையில் தான் ஆட்சியும் அமையப்போகுது, அதனால் பொறுத்துருங்க அப்படின்னு அவங்களுக்கிட்ட பேசியிருக்காரு. இந்த தகவல் பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஆட்சி நம்ம கையில் தான் வரும், எப்படினாலும் விஜய் நம்மக்கிட்ட கேட்டு தான் ஆகணும், அவருக்கு நம்ம நிபந்தனைகள் வைக்க போகிறோம், நம்மளுடைய ஆட்சி தான் அமையப்போகுது அப்படின்னு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் நம்பிக்கை சொல்லிட்டு இருக்காரு. யாரும் அவசரப்பட்டு தாவேகாவுக்கு போய் ஆதரவு கொடுக்க வேணாம் அப்படின்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதிமுகவில் 2 கூட்டணிகளாக பிரிவு ஆனது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வேலுமணி தலைமையில் ஒரு சில எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 2-3 நாட்கள் மட்டும் பொறுத்திருங்க, நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லியிருக்காரு. தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்கள் தானது அரங்கேறிட்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவர் தம்பிதுரை MP திடீரென சந்திப்பை நடத்தியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை தம்பிதுரை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தமிழகத்தில் விரைவில் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. ஸோ தொடர்ந்து பேசிய அவர் மக்களுக்கான நல்லாட்சியை வழங்க எடப்பாடியார் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு, விரைவில் அவருடைய தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இது குறித்து இனிமேல் ஒரு பரபரப்பானது நீடித்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கிடையில் செய்தியாளர்களுடைய கிடுகிடுப்பான கேள்விகளுக்கு சிரித்தபடியே பதில் சொல்ல மறுத்திருக்காரு, நழுவியிருக்காருன்னு தான் சொல்லணும். EPS மீண்டும் முதல்வராக பதவி ஏற்பார் என்பதில் மட்டும் உறுதியாக இருக்கிறாருங்க. ஸோ தேர்தல் தொடங்கக்கூடிய வேளையில் கூட்டணியை பற்றி மூச்சு விடாமல் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு மட்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ தம்பிதுரை இதை சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடக்க போகுது, யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, விஜய் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஸோ கட்சிக்காரர்கள் என்னதான் ஆதரவு சொன்னாலுமே கூட இவர் மனம் உடைந்து நொந்துட்டுருக்காரு. மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்தும் மக்களுக்காக நம்மளால் எந்த விதமான செயல்பாடுகளும் செய்ய முடியல அப்படின்ற வருத்தம் விஜய் அவர்களுடைய முகத்தில் இருந்தே நல்லா தெரியுதுங்க. ஸோ அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பரவி இருந்தது இல்லையா, இதுக்கு திரையுலகத்தில் இருந்தும் நிறைய எதிர்ப்புகளானது வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நடிகர் விஷால் அவர்கள் தங்களுடைய முதல் ஆளாக எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க முடியாமல், அதாவது அவர் முதல்வர் பதவியை ஏற்க முடியாமல் ரொம்ப இழுபறியானது நீடித்துட்ருக்கு. ஸோ அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு புயலையே கிளப்பியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.
நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அதாவது 108 இடங்களை தன் வசப்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு கொடுத்து மொத்தமாக 118 இடங்கள் அப்படின்ற எண்ணை எட்டவே முடியல. தேவையான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடங்கள் குறைவாக தான் இருக்குது. ஸோ மற்ற கட்சிகள் வந்து ஆதரவு இது வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க. அவங்க ஒருவேளை கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவங்க ஏன் கொடுக்காம அவமதிச்சுட்டு இருக்காங்க? தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுல தொடர்ந்து முட்டுக்கட்டைகள் மட்டுமே வந்து நீடித்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அரசியல் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை அப்படின்றது இதன் மூலமாக எல்லாருக்குமே வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மக்களுடைய முழுமையான ஆதரவானது அவருக்கு கிடைத்துமே கூட அவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது எல்லாராலையும் பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக பரம எதிரிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதாவது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதா தகவல்கள் வந்து கசிந்திருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா விஜயோடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த யூகமே வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தகவலுக்கு முதன் முறையாக நடிகர் விஷால் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கடும் கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்காருங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு தாவேக்கா அல்லது வேறு ஏதாவது ஒரு தரப்பு குறிப்பாக கற்பனைக்கு எட்டாத திமுக அதிமுக கூட்டணி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் இது சாமானிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேரழிவை வந்து ஏற்படுத்தும், நிறைய விபரீதத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடிமகனாகவும் வாக்காளனாகவும் இதை நான் ஏற்கவே மாட்டேன், இது யாருக்குமே வந்து சரியானது கிடையாது அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவிட்டிருக்காரு. நடிகர் விஷால் அவர்களுடைய இந்த அதிரடியான கருத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய அரசியலை மீண்டும் வந்து அனலை கூட்டுற மாதிரி ஒரு செயலானது நடந்திருக்கு. ஸோ தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற இந்த ஒரு கேள்விக்கு இன்னுமே வந்து விடை கிடைக்கல அப்படின்றது தாங்க பதில். இது தமிழக மக்களுடைய மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு நிலையில் விஜய் அவர்கள் தனிமையை வந்து விரும்பி இருக்காரு. ஸோ மிக மிக மன அழுத்தத்தில் வந்து ஆழ்ந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ யாரு கூடயும் அவர் பேச வந்து மறுக்கிறதாகவும், கண்டிப்பாக தன்னுடைய ஆட்சி அமைக்குமா, நான் முதல்வராக பதவி ஏற்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் அவர் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ என்னதான் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலுமே கூட காங்கிரஸினுடைய ஆதரவை பாஜக வந்து மறுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜயனுடைய வளர்ச்சியின் மூலமாக காங்கிரஸ் தமிழகத்தை வந்து ஆடும், அதில் தமிழகத்தில் அவங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு காரணம்தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசங்கள் வேற முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பாதுகாப்பு முறைகளுமே கூட அகற்றப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட இன்னும் இந்த அரசியல் களம் மிகவும் சூடுபிடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி முதலமைச்சர் பதவியில் யார் அமரப் போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.